அம்மாவோட கடைசி கடிதம். ஒரு மனதை நொறுக்கிற கதை. ஒரு சிறிய கிராமம், வெளியுலகம் தெரியாத நகர வாழ்க்கையை பத்தி எந்த அனுபவமும் இல்லாத முழுக்க முழுக்க சொந்த பந்தங்களோட நிறைஞ்சிருக்கிற கிராமம் அது. அந்த கிராமத்துல ராஜாங்கிற ஒரு பையன் இருக்கான். ராஜாவுக்கு அவன் அம்மாதான் உலகம். அவளோட பேரு மீனாட்சி. கணவன் சிறு வயதிலேயே இறந்து போக அவள் ஒருத்தி தானா வேலை செஞ்சு ராஜாவை வளர்க்கறாங்க. காலையில வேலைக்கு போறக்கு முன்னாடி ராஜா கிட்ட தினமும் சொல்ற வார்த்தை, ராஜா நீ பெரியவன் ஆகணும், நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும்னு தினமும் சொல்வாங்க. ராஜாவும் அம்மாவை ரொம்ப காதலிச்சான். அவன் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப நல்ல படிக்கக்கூடிய, ஆசிரியர்கள்கிட்ட நல்ல பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு மாணவன். அவனை பார்க்கும் மற்றவங்களுக்கு எப்போதும் ஒரு சிறு பொறாமை இருந்ததுண்டு. தந்தை இல்லாம தாயோட வளர்ப்புல கஷ்டப்பட்டு படிக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருவனை பார்க்கும்போது எல்லா தாயின் மனமும் குமரத்தானே செய்யும். ராஜாவுக்கு சிறுவயதிலிருந்தே ஒரு நண்பன் உண்டு. அவன் பெயர் மோகன். எப்பொழுதும் இருவரும் தான் கைகோர்த்து விளையாடிக் கொண்டிருப்பார்கள். மோகன் 10ஆம் வகுப்பு முடித்ததும் மேல்நிலை படிப்புக்காக பட்டணம் சென்று விட்டான். அவன் வசதியான வீட்டுப் பையன். ராஜாவுக்கு மோகன் சென்ற பிறகு தனிமையில் வாழ ஆரம்பித்தான். அவன் பொதுவாக யாரிடமும் அவ்வளவு எளிதில் கலந்து விட மாட்டான். நாட்கள் கடந்தன. 12ஆம் வகுப்பு முடிவில் ராஜா முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான். பெற்றவளுக்கு ஆனந்தம் தாழவில்லை. தன் மகனை மேல் படிப்பிற்கு படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாள் தாய். ராஜாவுக்கு மோகன் சென்ற பட்டினத்திற்கு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டான். ஆனால் தன் தாயின் நிலைமையை அறிந்து எப்படி இதை வீட்டில் சொல்வது, அம்மாவுக்கு மேலும் கஷ்டம் கொடுப்பதா என்று எண்ணி சொல்லாமலேயே மனதுக்குள் வைத்து கொண்டான். பள்ளி விடுமுறைக்கு மோகனும் தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தான். மோகனும் ராஜாவும் பல இடங்கள் சுற்றித் திரிந்தனர். மோகன் ஒரு நாள் கேட்டான், ராஜா நீ மேல என்ன பண்ணலாம்னு இருக்க? தெரியலடா, நானும் இன்னும் அதை பத்தி யோசிக்கல. பேசாம நீ என் கூட பட்டணத்துக்கு வந்துட. அங்க படிப்பு ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. உன்னோட திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். எனக்கும் ஆசைதாண்டா மோகன். ஆனா நீ பணக்கார வீட்டு பையன். எங்களால அவ்வளவு வசதியா பணம் கட்டி படிக்க முடியாது இல்லையா? அம்மாவும் பாவும் கூலி வேலைக்கு தான் போறாங்க. இப்பவே 3 வேளை சாப்பிடுவதனால எங்களுக்கு சிரமமா இருக்கு. இதுல நானும் பட்டணம் வந்துட்டா அம்மா என்னை படிக்க வைக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. இல்லடா ராஜா, கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம். கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டா அப்புறம் உங்க வாழ்க்கை விடிஞ்சிடும் இல்லையா? நீயும் நல்லா படிச்சு பட்டணத்தில் நல்ல வேலைக்கு போகலாம். பட்டணத்துல நிறைய வேலைகளும் இருக்கு. இரவானா பார்ட் டைம் ஜாப் செய்யறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். அப்படியா மோகன்? அங்க வேலை செஞ்சுக்கிட்டு படிக்கவும் செய்யலாமா? ஆம்டா ராஜா, கண்டிப்பா. நீ இத பத்தி அம்மா கிட்ட பேசி பாரேன் அப்படின்னு. சரிடா, நான் அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன். பொழுது திரும்பியதும் இருவரும் அவரவர் வீடு சென்றனர். ராஜாவுக்கு தன் தாயிடம் எப்படி இதை பற்றி ஆரம்பிப்பது என்று ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. மகனின் முகத்தை வைத்து எந்த தாயினாலும் கண்டுபிடிக்க இயலும் அல்லவா அவன் என்ன நினைக்கிறான் என்று. அதே போலவே ராஜாவின் தாயும் கேட்டாள். என்ன ராஜா, என்ன பிரச்சனை? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. இல்ல ராஜா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லு. இல்ல அம்மா, மோகன் படிக்கிற காலேஜில் நல்ல காலேஜாமா. அங்க நல்லா சொல்லி தருவாங்களாம். நான் படிச்ச மார்க்குக்கு அங்க நல்ல அங்கீகாரம் கிடைக்குமா. ஆனா பணம் தான் கொஞ்சம் அதிகமா செலவாகும். தாய் யோசித்தாள். மகனின் படிப்பிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற முடிவிற்கும் வந்தாள். ஆம் ராஜா, நானும் இதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீ நல்ல வேலைக்கு போகணும், நம்ம கஷ்டமெல்லாம் தீரணும். நீ கண்டிப்பா மோகன் கூட போ. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். எப்படிம்மா? எப்படியாவது நான் ஏற்பாடு பண்றேன்பா. உனக்கு எதுக்கு அதை பத்தி? நீ தைரியமா ரெடியாகு. ஊருக்கு தேவையானதை எடுத்து வை. மறுநாள் காலை ராஜாவின் தாயும்
தான் வேலை பார்க்கும் பண்ணையாரிடமிருந்து 1,00,000 ரூபாய் கடனாய் பெற்று ராஜாவுக்கு டவுனுக்கு சென்று படிக்க வைக்க திட்டம் தீட்டினாள். ஆனா வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதில்லையா? ராஜாவும் மோகனும் பட்டணம் திரும்பினர். ராஜாவும் முதல் வருடம் வேலை செய்து கொண்டே படித்து கொண்டிருந்தான். தாய்க்கும் மிகவும் ஆறுதலாக இருந்தான். முதல் சில மாதங்கள் அவன் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணான். அவங்க பேசுறதுக்காக தினமும் ஃபோன் பண்ணுவான். ஆனா ஸ்லோவ்லி வேலை ப்ரெஷர், நண்பர்கள், புதிய வாழ்க்கை அவனோட கவனம் மாற ஆரம்பிச்சுது. தொலைபேசி அழைப்புகளும் குறைய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அம்மா ஃபோன் பண்றாங்க. அவன் அப்போது நண்பர்களுடன் பார்ட்டியில் இருந்ததால் வேறு வழியில்லாமல் அம்மாவின் ஃபோனை அட்டன் செய்தான். ராஜா, எப்படி இருக்க? அம்மா, சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், பின்னாடி பேசவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிலுக்கு கூட காத்திருக்காம கட் பண்ணிட்டான். அது ஒரு நாள் இல்ல, அது ஒரு பழக்கமாயிடுச்சு. அம்மா காத்திருந்தாங்க ஒரு கால்காக. ஆனா அந்த கால் வந்ததே இல்லை. ராஜா மெல்ல மெல்ல நகர வாழ்க்கைக்கு அடிமையாகிவிட்டான். தன் தாயை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணமோ, தன் தாயுடன் பேச வேண்டும் என்ற எண்ணமோ அவனுக்கு துளியும் வரவில்லை. மகன் இப்ப வருவான், அப்ப வருவான் என்று காத்திருந்து காத்திருந்து தாயின் மனமும் ஏங்க துடித்தது. ஒரு தடவை கூப்பிட மாட்டானா, அம்மா என்று அழைக்க மாட்டானா என்று தினமும் காத்து கிடந்தாள் பெற்றவள். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் ராஜா வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதுல எழுதப்பட்டிருந்தது, ராஜா, நீ பிஸின்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். ஒரு தடவை வந்துட்டு போ, உன்னை பார்க்கணும். ராஜா அந்த கடிதத்தை படித்தான். அவனுள் இருந்த பாசம், இரக்கம் எல்லாம் காணாமல் போயிற்று. தாயின் கண்ணீர் அவனுக்கு பொருட்டாகவே தெரியவில்லை. ஆனா இப்போ முடியாதுன்னு லெட்டர் மடிச்சு வச்சிட்டான். மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு கால் வந்தது. உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கும். அவன் அதிர்ச்சியோட உடனே கிராமத்துக்கு போனான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவனோட நண்பன் மோகன் சொன்னா, அம்மா ஆல்ரெடி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. டாக்டர் உன்னை உள்ள போய் பார்க்க சொன்னாங்க. தாம் நகரத்துக்கு போனப்ப இருந்த அம்மாவோட முகத்தை இப்போ ஹாஸ்பிட்டல்ல, அதுவும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் பார்க்க அவனால முடியல. உள்ளுக்குள்ள போகும்போதே கால்கள் தளதளத்தது. கண்களில் கண்ணீர் நிற்காமல் வடிந்தது. சின்ன வயசுல இருந்து தன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பா. இந்த பெத்தவன்னு மனசு இலக ஆரம்பிச்சது. அவன் செஞ்ச தவறும் கண்ணு முன்னாடி வந்து போக ஆரம்பிச்சது. கண்களில் கண்ணீர் தழும்ப, அம்மா அம்மா என்ன பாருங்களேன், உங்க மகன் வந்திருக்கேன், உங்க ராஜா வந்திருக்கேன், ஒரு தடவை திறந்து பாருங்களேன். பிள்ளைகளைப் போல பெற்றவர் மனம் கல் இல்லையே. தன் மகனின் குரல் கேட்டதும் தாய் அவளின் கண்கள் திறந்து கொண்டது. அவள் கண்களை திறந்து பார்த்தாள். ராஜா, நீ வந்துட்டியா? அவளோட குரல் பலவீனமா இருந்துச்சு. அவள் கையை பிடிச்சு ராஜா அழ ஆரம்பிச்சான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இத்தனை நாள் உங்களை வந்து பார்க்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நகர வாழ்க்கைக்கு அடிமையாகி என்னை கஷ்டப்பட்டு வளர்த்த உங்களையும் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நகரத்துக்கு போயிருக்கவே கூடாது. உங்களை தனியா விட்டுட்டு நான் போயிருக்கவே கூடாதுமா. இனி நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு நீங்க மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம்மா. ஆனால் காலம் நமக்காக காத்திருக்காது இல்லையா? அம்மா ஒரு சின்ன கவர் கொடுத்தாங்க. இது நான் உனக்காக எழுதிய கடைசி கடிதம். அதுக்கப்புறம் அவள் கைகள் மெதுவா சுருண்டுச்சு. அவள் உயிர் போயிடுச்சு. ராஜா கத்தினான், கதறினான், கூச்சலிட்டான். மருத்துவமனையே அள்ளல் படும் அளவிற்கு கீழே விழுந்து புரண்டு அழுதான். அம்மா எந்திரிங்க, எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காதீங்க. டாக்டர்கள் காலில் விழுந்து கதற ஆரம்பித்தான். எப்படியாவது என் அம்மாவை திருப்பி கொடுத்துடுங்கன்னு. ஆனா விதி வலியது ஆயிற்றே. அம்மாவுக்கான இறுதி சடங்குகள் அனைத்தையும் ராஜா நடத்தினான். அவன் வீட்டில் தன் தாயின் சேலையை போத்திக்கொண்டு ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தான். கண் விழித்த போது காலை 6 மணி. அப்பொழுதுதான் தாய் தனக்கு கடைசியாக கொடுத்த கடிதம் நினைவு வர அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்தான். அதுல எழுதப்பட்டிருந்தது, ராஜா, நான் போனதுக்கப்புறம்
இந்த கடிதம் உனக்கு கிடைக்கும். நீ பிஸின்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ, நான் உனக்காக எப்பவும் காத்திருந்தேன். ஒரு கால்காக, ஒரு பார்வைக்காக. நான் இல்லாதப்போ நீ வருந்தாத. நீ நல்லா வாழணும். உன் அம்மா உன் கூடையே தான் இருப்பேன். அந்த கடிதம் படிச்ச ராஜா உடம்பே நடுங்க ஆரம்பிச்சது. நீ இருந்தப்போ நான் பேசலன்னு கத்தி அழ ஆரம்பிச்சான். இந்த பாவிக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தது நியாயமா அம்மா? உன் சேலைய மட்டும் எனக்காக விட்டுட்டு உன் உயிரை கொண்டுட்டு போயிட்டியே என்ன கத்தி கதற ஆரம்பிச்சான். ஆனா அந்த குரல் கேட்க அம்மா இல்லை. நம்ம வாழ்க்கையில பிஸின்னு சொல்லிட்டு நம்மளை உண்மையா காதலிக்கிறவங்கள மறந்துடாதீங்க. ஒரு நாள் அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா அப்போ ஒரு கால் கூட செய்யலன்னு வருத்தப்பட வேண்டி வரும். அம்மா தானே, அப்புறம் பேசிக்கலாம்னு இன்றும் பல பேர் தன் பிஸி வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நிமிஷம் ஒதுக்கி தன் பெற்றவர்களுடன் பேசுங்கள். நமக்கு அவர்கள்தான் உலகம் என்று இல்லை, ஆனால் அவர்களுக்கு நாம் தானே உலகம்.